அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் முஹர்ரம் பிறையை பார்த்ததும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிறையை பார்த்த உடனேயே ஓதக்கூடிய துஆவை நம்ம ஓதிக்கணும். அந்த துஆவானது அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரொப்பி வரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தி வஹைர். இந்த துஆவை ஓதி முடித்த உடனேயே சூரா ஃபத்தஹை நம்ம ஒரு முறை ஓதிக்கணும். இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த வருடம் முழுவதும் நமக்கு தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான். இன்னும் நாம் நினைத்த காரியங்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை நமக்கு நடத்தி தருவான். இன்னும் கஷ்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து நம்மளை தூரமாக்குவான். இன்னும் நம்முடைய துஆக்கள் அனைத்திற்குமே நமக்கு பதில் தருவான். இந்த ஒரு சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பிறையை பார்த்த உடனேயே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பரக்கத்தான மாதமாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இந்த முஹர்ரம் மாதத்தின் பிறையை பார்த்ததும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பரக்கத்தான வருடமாக இருக்கும். எனவே இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதிக்கணும். இந்த சூறாவை ஓத முடியாதவங்க இல்லை ஓத தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா யா ஃபத்தாஹு அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை 11 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. யா ஃபத்தாஹ், வெற்றியை கொடுக்கக்கூடியவன். எனவே இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் பிறையை பார்த்ததும் நம்ம அதிக அளவில் ஓத முயற்சி பண்ணணும். குறைந்த அளவு 11 முறை ஓதிக்கோங்க. பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய துஆவை ஓதிட்டு இந்த சூறாவை ஓதிட்டு அல்லது ஓத தெரியாதவங்க இந்த அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயரை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிக அளவு நம்ம துஆ கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். யா அல்லாஹ்வே, இந்த வருடத்தில் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் இன்னும் பரக்கத்தான செல்வத்தையும் இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் இன்னும் உறுதியான ஈமானையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுக்கணும். இன்னும் நம்முடைய கடன்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் அனைத்தையும் விட்டும் இந்த வருடத்தில் எனக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். இன்னும் இந்த வருடம் முழுவதும் நல்லமல்கள் செய்து ஈமானோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். இன்ஷா அல்லாஹ் பிறையை பார்த்ததும் நீங்கள் இந்த அமலை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த வருடத்தில் அல்லாஹ் நமக்கு நல்லதை மட்டுமே ஏற்படுத்துவான். இன்னும் தீமைகளை விட்டும் நம்மளை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வருடத்தில் எவ்வளவு மாற்றங்கள் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான அமல்களை செய்து அல்லாஹ்விடம் துஆ கேட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய நிம்மதியான மகிழ்ச்சியான இன்னும் பரக்கத்தான வாழ்வை அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.